யோவான் நற்செய்தி அதிகாரம் 8 இறைவார்த்தைகள் 31, 32. இயேசு தம்மை நம்பிய யூதர்களை நோக்கி, என் வார்த்தைகளை நீங்கள் தொடர்ந்து கடைபிடித்து வந்தால் உண்மையில் என் சீடர்களாய் இருப்பீர்கள், உண்மையை அறிந்தவர்களாயும் இருப்பீர்கள், உண்மை உங்களுக்கு விடுதலை அளிக்கும் என்றார். இறை இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலே ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், என் வார்த்தையை நீங்கள் கடைபிடித்தால் உண்மையில் நீங்கள் என் சீடர்களாய் இருப்பீர்கள். நாம் ஆண்டவருடைய சீடர்களாக சீஷைகளாக இருக்க வேண்டும் என்பதே இயேசுவின் விருப்பம். அவரை போல இந்த உலகத்திலே நாம் வாழ வேண்டும். அவரை பார்த்து நாம் பின்பற்ற வேண்டும். இயேசுவின் வாழ்வுதான் நமக்கு நல்ல எடுத்துக்காட்டு. அவரை போல நாம் வாழ வேண்டுமென்றால் அவருடைய வார்த்தையை கடைபிடிக்க வேண்டும், அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். விவிலியத்திலே தாவீது அரசர், அவர் சென்ற இடமெல்லாம் வெற்றியை கண்டவர். இன்னும் அவருக்கு கடவுள் வல்லமையையும் ஞானத்தையும் அறிவையும் கொடுத்திருக்கிறார். அப்படி உன்னதமான ஒரு அரசர், அவர் சாவதற்கு முன்பாக தன் மகனை அழைத்து, சாலமோனை அழைத்து ஒரு அறிவுரை சொல்லுகிறார். என்ன அறிவுரை? 1 அரசர்கள் 2வது அதிகாரம் 3வது வசனம். உன் கடவுளாகிய ஆண்டவரின் ஆணைகளை கடைபிடி, அவர் காட்டும் வழியில் நட, மோசேயின் சட்ட நூலில் எழுதப்பட்டுள்ள கடவுளுடைய நியமங்கள், விதிமுறைகள், நீதி சட்டங்கள், ஒழுங்குமுறைகள் ஆகியவற்றை கடைபிடி. இப்படி செய்தால் நீ செய்யும் காரியங்களிலும் செல்லும் இடங்களிலும் வெற்றி காண்பாய். ஒரு அரசர் இவ்வாறு சொல்லுகிறார், கடவுளுடைய கட்டளைகளை கடைபிடி. ஆக அனுபவப்பட்டவர், வாழ்விலே நிறைய அனுபவம், இன்னும் பலவிதமான மக்களை சந்தித்தவர், பலவிதமான அரசர்களை சந்தித்தவர். இவ்வாறு வாழ்ந்த ஒரு மனிதர் தன் அனுபவத்திலிருந்து சொல்லுகின்றார், கடவுளுடைய கட்டளைகளை கடைபிடித்தால் நீ வாழ்வாய், வெற்றி காண்பாய். அன்பார்ந்தவர்களே, இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கும் அதை சொல்லுகிறார். நீ செல்லுகிற இடமெல்லாம் வெற்றியை பார்க்க வேண்டும் என்றால் ஆண்டவருடைய கட்டளைகளை கடைபிடி. மோசே இறந்த பிறகு ஆண்டவர் யோசுவாவுக்கு ஒரு வார்த்தை சொல்லுகின்றார். மோசே இறந்துட்டாரு, இன்னும் மக்களை வழிநடத்த யாரும் இல்லை. அப்ப ஆண்டவர் யோசுவாவிடம் இவ்வாறு சொல்லுகிறார். யோசுவா புஸ்தகம் 1:7-8. திடமும் உறுதியும் கொண்டு என் ஊழியன் மோசே கட்டளையிட்ட எல்லா சட்டங்களையும் கடைபிடிப்பதில் கவனமாயிரு. நீ அதனின்று வலப்புறமோ இடப்புறமோ திரும்பாதே. அப்பொழுதுதான் நீ செல்லும் வழியெல்லாம் வெற்றி பெறுவாய். இந்த திருச்சட்ட நூலை உன் முன்னின்று அகற்றாதே. இரவும் பகலும் இதனை தியானம் செய்து இதில் எழுதியுள்ள அனைத்தையும் கடைபிடிப்பதில் கவனமாயிரு. அப்பொழுதுதான் நீ செல்லும் இடமெல்லாம் நலம் பெறுவாய், வெற்றி காண்பாய். பாருங்க, கடவுளே சொல்லுகின்றார் யோசுவாவை பார்த்து. ஆக கடவுளுடைய கட்டளைகளை நாம் கடைபிடித்தால் நமக்கு ஆசீர்வாதம், நமக்கு மேன்மை. 2 அரசர்கள் 5வது அதிகாரம் அங்கு பார்க்கிறோம், நாமான் என்கின்ற ஒரு தொழு நோயாளர்.
எலிசா இறைவாக்கினரை தேடி வருகின்றார். ஆண்டவர் எலிசா மூலமாக சொல்லுகின்றார் நாமானுக்கு, நீ போய் யோர்தான் நதியிலே 7 முறை மூழ்கி எழு. அந்த வார்த்தையை ஆரம்பத்தில் அவர் அதற்கு கீழ்ப்படியவில்லை. ஆனால் பிறகு அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறார். கடவுளுடைய வார்த்தைக்கு எப்பொழுது கீழ்ப்படிந்தாரோ, எப்பொழுது அவர் அங்கு சென்று 7 முறை மூழ்கி எழுந்தார், அப்பொழுது அவர் அந்த தொழு நோயிலிருந்து விடுதலை பெற்றார். 2 அரசர்கள் 5வது அதிகாரம் 14வது வசனம். எனவே நாமான் புறப்பட்டு சென்று கடவுளின் அடியவரது வாக்கிற்கிணங்க யோர்தானில் 7 முறை மூழ்கி எழ அவர் நலமடைந்தார். அவரது உடல் சிறு பிள்ளையின் உடலை போல் மாறினது. பெரிய அற்புதம், ஆச்சரியம். ஒரு அந்நிய நாட்டிலிருந்து வந்தவர், யாவே கடவுளை அறியாதவர், அப்படிப்பட்டவர் வந்தார், கடவுளுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்தார், ஆரோக்கியத்தை பெற்றுக்கொண்டார். அன்பார்ந்தவர்களே, ஆக கடவுளுடைய கட்டளைகளை நாம் கடைபிடிக்கும் போது நமக்கு மேன்மைதான். சூசன்னா என்கின்ற ஒரு பெண், தானியேல் புஸ்தகத்தில் இந்த ஒரு சம்பவம் நடக்கிறது. சூசன்னா கடவுளுக்கு பயந்து வாழ்ந்தவர், ஆண்டவருடைய கட்டளைகளை கடைபிடிக்கிறவர். அவருக்கு ஒரு நடக்கக்கூடாத காரியம் நடக்கிறது. அவர் மேல் 2 முதியோர் அவரை இச்சையோடு பார்க்கிறார்கள், அவர் மீது குற்றம் சுமத்துகிறார்கள். அவர் பாவம் செய்தார், ஒரு வாலிபனோடு பாவம் செய்தார் என்று அவரை பற்றி இல்லாது பொல்லாதை மக்கள் கூட்டத்தின் முன்பாக சொல்லுகிறார்கள். மக்கள் எல்லோரும் நம்பினார்கள். கல்லால் எரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற நிலை வந்த பொழுது ஆண்டவர் அவரை காப்பாற்றினார். தானியேலை அனுப்பி அந்த விஷயத்தை மீண்டும் அதை விசாரித்தார். அந்த 2 முதியோர்களை தனித்தனியாக வைத்து விசாரித்தார். ஒரு முதியோர் அழைத்து கேட்கின்றார், நீ எந்த இடத்தில், எந்த மரத்தின் கீழ் பார்த்தாய் அவர்கள் இருவரும் சேர்ந்து இருப்பதை? அப்பொழுது அந்த முதியவர் சொல்லுகிறார், விலா மரத்தடியில் நான் பார்த்தேன் என்று சொல்லுகிறார். சரி போ. அடுத்த முதியவரை அழைத்து கேட்கின்றார், நீ எந்த மரத்தடியின் கீழ் அவர்களை பார்த்தா என்று கேட்ட பொழுது அவர் சொல்லுகிறார், கருவாளி மரத்தடியில். ஆக இருவருமே வேறு வேறு பதில் சொல்லுகிறார்கள். இதன் மூலம் தெரிந்துவிட்டது அவர்கள் பொய் சொல்லுகிறார்கள் என்று. அப்பொழுது சூசன்னா உண்மையுள்ளவர், நம்பிக்கைக்குரியவர், பாவம் செய்யவில்லை என்பதை எல்லோரும் அறிந்து கொண்டார்கள். ஏனென்றால் கடவுளுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்தார், ஆண்டவருக்கு பயந்து வாழ்ந்தார். அப்புறம் எல்லோரும் அவரை ஏற்றுக்கொண்டார்கள், பாராட்டினார்கள். கணவன் பாராட்டினார், குடும்ப நபர்கள் பாராட்டினார்கள், அவரை பற்றி பெருமையாக எல்லோரும் பேசினார்கள். அன்பார்ந்தவர்களே, கடவுளுடைய கட்டளைக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். கணவன் மனைவி அன்பு செய்ய வேண்டும், அது என்று விவிலியத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆக மனைவியை அன்பு செய்ய வேண்டும். எவ்வாறு இயேசு கிறிஸ்து இந்த திருச்சபைக்காக, மக்களுக்காக தன் உயிரையே கொடுத்து அன்பு செய்தாரோ, அதே போல கணவன் தன் மனைவிக்காக உயிரையே கொடுக்கும் அளவுக்கு அன்பு செய்ய வேண்டும், தியாகம் செய்ய வேண்டும், மன்னிக்க வேண்டும். அது இறை வார்த்தை சொல்லுகிறது. அதன்படி வாழ்ந்தீர்கள் என்றால் ஆசீர்வாதம். அதே போல மனைவி கணவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கணவனை ரெஸ்பெக்ட் பண்ணணும், கணவனுக்கு கீழ்ப்படியணும் என்று இறைவார்த்தை கூறுகிறது. ஆக கீழ்ப்படிய வேண்டும். பிள்ளைகளை
பிள்ளைகளை கோபம் மூட்டாதீர்கள் என்று இறைவார்த்தை சொல்கிறது. ஆக பிள்ளைகளுக்கு எரிச்சல் மூட்டாதீர்கள், கோபம் மூட்டாதீர்கள், அவர்களை அன்பு செய்யுங்கள் என்று இறைவார்த்தை சொல்வது. அதன்படி வாழ வேண்டும். பெற்றோர்களை கனம் பண்ணுங்க, பெற்றோர்களை அன்பு செய்யுங்க என்று இறைவார்த்தை சொல்லுகிறது. அதன்படி வாழ வேண்டும். ஆக இறைவார்த்தையின்படி நாம் குடும்பம் வாழ வேண்டும், நம் குடும்ப நபர்கள் வாழ வேண்டும். அப்படி வாழும் பொழுது ஆசீர்வாதம். ஏலியா சாரிபாத்து கைம்பெண் வீட்டிற்கு சென்று உணவு கேட்கின்றார். எனக்கு உணவு கொடு, அதன் பிறகு நீர் உண்ணலாம், உன் மகனும் உண்ணலாம் என்று சொன்ன பொழுது அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார். ஆக இருக்கிற அந்த கொஞ்சம் மாவிலே ஒரு ரொட்டி செஞ்சு அந்த இறைவாக்கினருக்கு கொடுத்தார். பஞ்சம் முடியும் வரையிலும் எந்த குறையும் இல்லை அந்த கைம்பெண்ணுக்கும் மகனுக்கும். இறைவார்த்தையின்படி அவர் செய்ததால் அவருக்கு எந்த குறையும் இல்லை. அதே போலத்தான் இறை வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிவோம். தாவீது இறை வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்தார். சிறு வயதிலே தன் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்தார், பெற்றோரை மதித்தார், தன் சகோதரர்களை அன்பு செய்தார். அதனால்தான் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தார். அந்த ஆடுகளை எதற்காக மேய்த்தார்? ஏதாவது திருவிழா வருது, ஏதாவது ஒரு நல்ல காரியம் வருது, அந்த ஆடுகளை அவர்கள் என்ன செய்வார்கள்? அடித்து சாப்பிடுவார்கள். யார்? அவருடைய சகோதரர்கள், குடும்ப நபர்கள். அதற்காகத்தான் ஆடு மேய்க்கின்றார். ஆக தன் சகோதரர்களை அன்பு செய்கிறவராக இருக்கிறார், பெற்றோர்களை மதிக்கிறவராக இருக்கிறார். அதனால்தான் ஆண்டவர் அவருக்கு வெற்றி கொடுத்தார். கோலியாத்தை கொல்லுவதற்கு ஆண்டவர் அவரை பயன்படுத்தினார். அரசராக ஆண்டவர் அவரை உயர்த்தினார். காரணம், பெற்றோரை மதித்தார், குடும்பத்தை அன்பு செய்தார். ஆக நீங்களும் இறைவார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடங்கள், ஆண்டு உங்களை ஆசீர்வதிப்பார். ஆக உலக மக்களுடைய வார்த்தைகளை கேட்டு உங்கள் நேரத்தை வீணாக்க வேண்டாம். உலக மக்களுடைய பேச்சை கேட்டு உங்களுடைய சந்தோஷத்தை, மகிழ்ச்சி இழக்க வேண்டாம். உலக மக்கள் பேசுகிற வார்த்தையை கேட்டு உங்கள் அபிஷேகத்தை இழக்க வேண்டாம். மாறாக ஆண்டுடைய வார்த்தையை கேளுங்கள், ஆண்டுடைய வார்த்தையை படியுங்கள், ஆண்டுடைய வார்த்தையை தியானியுங்கள். அப்பொழுது மகிழ்ச்சி உண்டாகும், சமாதானம் உண்டாகும், விசுவாசம் அதிகமாகும். அன்னை மரியாள் குழந்தை இயேசு பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையையும் மனதிலே வைத்து தியானித்தார். ஏனென்றால் அது கடவுளுடைய வார்த்தை. அதனால் அவர் எதையும் தாங்கும் இதயத்தை பெற்று கொண்டார். தன் மகன் தன் கண் முன்பாகவே இறப்பதை பார்த்திருந்தும் அவர் பொறுமையோடு அமைதியோடு இருக்க முடிந்தது அவரால். ஏனென்றால் இறை வார்த்தை தியானித்ததால். ஆக நீங்களும் உங்கள் குடும்பம் அமைதியோடும் சமாதானத்தோடு இருக்க ஒவ்வொரு நாளும் அதிகமாக இறை வார்த்தை வாசிங்க, தியானிங்க. எனக்கு தெரிந்த ஒரு குடும்பம், அந்த குடும்பம் பிறந்த குழந்தைக்கு ஒவ்வொரு நாளும் இறை வார்த்தையை அந்த குழந்தை காதிலே விழுமாறு வாசித்து கொண்டே இருப்பார்கள். அந்த குழந்தை இறை வார்த்தையை கேட்கட்டும், அபிஷேகத்தில் வளரட்டும் என்று வாசித்து கொண்டிருப்பார்கள். ஆக அந்த இறை வார்த்தையை கேட்டு அந்த குழந்தை இப்பொழுது மிகவும் பரிசுத்தமாக கடவுளுக்கு கீழ்ப்படுகிற பிள்ளையாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. இன்னொரு குடும்பம் அதே போலத்தான். அந்த சகோதரி கர்ப்பமாக இருக்கும் பொழுதே இறை வார்த்தை அதிகமாக வாசித்தார், இறை வார்த்தையை தியானித்தார். ஆக அந்த சகோதரி இறை வார்த்தையை வாசிக்க தியானிக்கும் பொழுது வயிற்றில் இருக்க குழந்தையும் கூட அதை தியானிக்கிறது, கேட்கிறது.
ஆக அந்த குழந்தைக்கு ஒரு பரிசுத்த ஒரு அட்மாஸ்பியர் கிடைக்கிறது. ஆக அந்த குழந்தை வளர்ந்து பெரிய ஆளானாலும் பரிசுத்தமாக அதனால் வாழ முடியும். இன்னொரு குடும்பம் அதே போலதான். அந்த சகோதரி வயிற்று கர்ப்பமாக இருக்கிறார். ஆனால் தேவையில்லாத புஸ்தகங்களை படிக்கிறார். உலக பிரகாரமான நாவல்ஸ், உலக பிரகாரமான கதை புக்ஸ். இவ்வாறு அதை படிக்க படிக்க என்ன ஆகிறது? வயிற்றில் இருக்கிற குழந்தை அதை எல்லாவற்றையும் கேட்கிறது. ஒரு திருடன் வந்து ஒரு வீட்டுக்கு போனான். அந்த வீட்டில் இருக்கிற தங்கம், வைரம், பணம் எல்லாத்தையும் திருடினான். அப்புறம் அந்த வீட்டுக்காரங்க எழுந்துட்டாங்க, கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்போ அந்த அவன் கண்டுபிடிச்சி திருடனை பிடிக்க வரும்போது அந்த திருடன் அவங்கள கத்தியால் கொன்னுட்டு அந்த பணத்தெல்லாம் தூக்கிட்டு ஓடுறான். இப்படிப்பட்ட ஒரு கதையை அந்த சகோதரி படிக்கிறார். எப்பொழுது? கர்ப்பமாக இருக்கும் பொழுது. ஆக அந்த குழந்தை பிறந்து வளர்ந்தது என்னென்ன அந்த வயிற்றில் இருக்கும்போது அதை கேட்டதோ எல்லாவற்றையும் செய்ய ஆரம்பிக்கிறான். திருட்டுத்தனம், கற்பழிப்பு, கொலை, கொள்ளை, இவ்வாறாக பாவத்திற்கு மேல் பாவம். கடைசியில் ஜெயிலுக்கு போக வேண்டியது வந்தது. அப்பதான் கேட்குறாங்க, ஏன் இப்படி உங்க மகன் இப்படி ஆனா என்று கேட்கும் பொழுதுதான் ஃப்ளாஷ்பேக்கு சொல்றாங்க. நான் என் மகன் வயிற்றில் இருக்கும்போது இப்படிப்பட்ட புக்ஸ்லாம் படித்தேன் என்று சொல்கிறார். ஆக முக்கியமாக கர்ப்பமாக இருக்கிற சகோதரிகள், நீங்கள் அதிகமாக இறைவார்த்தையை வாசிங்க. சீரியல்ஸ் பார்க்க வேண்டாம், சினிமா பார்க்க வேண்டாம், தேவையில்லாத வீடியோஸ் பார்க்க வேண்டாம். குழந்தைகளுடைய எதிர்காலம் பாதிக்கும், குழந்தைகளுடைய மனநிலை பாதிக்கும். ஆக இறை வார்த்தை வீட்டிலே அது கேட்கப்படட்டும். வீட்டில் அந்த இறை வார்த்தை ஒலிக்க ஒலிக்க வீட்டில் இருக்கிற அந்த பொருட்களும் கூட அபிஷேகம் பெறும். வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு பொருளும் கூட அபிஷேகம் பெறும். ஆக கண்களை மூடி ஜெபிப்போமா. நன்றி ஏசப்பா, இந்த அருமையான செய்திக்காக நன்றி. அல்லேலூயா ஏசப்பா. இறை வார்த்தை நாங்கள் ஒவ்வொரு நாளும் வாசிக்கணும், தியானிக்கணும் ஆண்டவரே. இயேசுவே உமக்கு நன்றி ஏசப்பா. ஒவ்வொரு குடும்பத்திலும் இறை வார்த்தை வாசிக்கப்படட்டும் ஆண்டவரே. இயேசுவே, நீர் கொடுத்த இந்த பைபிளுக்காக நன்றி ஏசப்பா. இயேசுவே உமக்கு நன்றி, நன்றி ஏசப்பா, நன்றி ஆண்டவரே. ஹalleluya, 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 ஹalleluya. நன்றி ஏசப்பா. இந்த ஜெபத்தை எல்லாம் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.